இறை இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்றைய திருப்பாடல் ஆசிரியரோடு நாம் சேர்ந்து ஜெபித்தோம். ஆண்டவரே, உம் சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானது என்று. ஆம் அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய சொற்கள் நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கின்றது, பேருவகையை கொடுக்கின்றது, ஊட்டத்தை கொடுக்கின்றது, சக்தியை கொடுக்கின்றது, தடைகள் அனைத்தையும் தாண்டி கடந்து செல்வதற்கு நமக்கு உதவியாக இருக்கின்றது. எனவேதான் நாம் திருப்பாடல் ஆசிரியரோடு சேர்ந்து ஜெபித்தோம். ஆண்டவரே, உம்முடைய சொற்கள், உம்முடைய வார்த்தைகள் எங்கள் நாவுக்கு இனிமையாக இருக்கின்றது என்று. இன்றைய முதல் வாசகத்தை எடுத்துக்கொண்டோமேயானால், ஆண்டவராகிய இறைவன் எசேக்கியேல் இறைவாக்கினரிடம் கூறுகின்றார், இந்த சுருளை நீ உண்டு வயிற்றை நிரப்பு என்று கூறுகின்றார். இந்த சுருளை நீ உண்டு வயிற்றை நிரப்பு என்று கூறுகின்றார். சுருள் என்றால் ஆண்டவருடைய வார்த்தைகள், ஆண்டவருடைய படிப்பினைகள், ஆண்டவருடைய திருச்சட்டங்கள், ஆண்டவர் கொடுத்த 10 கட்டளைகள், அவருடைய திட்டங்கள், செயல்கள் ஆகிய அனைத்தும் தான் சுருள். இந்த சுருளை நீ உண்டு மகிழ்ந்து கொள், அதன் பின்பு அதை பிறருக்கு அறிவி என்று ஆண்டவராகிய இறைவன் எசேக்கியேலிடம் கூறுகின்றார். ஆம் அன்புக்குரியவர்களே, எசேக்கியேலும் உண்டார், அதில் இன்பத்தை காணுகின்றார், மகிழுகின்றார், சந்தோஷத்தை காணுகின்றார், பேருவகை கொள்ளுகின்றார். ஆம் அன்புக்குரியவர்களே, இறை வார்த்தையிலே நாம் இனிமையும் மகிழ்ச்சியையும் நிறைவையும் காண்பதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம். ஆண்டவராகிய இறைவன் நமக்கு ஒரு புதிய படிப்பினையை தருகின்றார், ஒரு புதிய கலாச்சாரத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார், ஒரு புதிய மதிப்பீடை கற்றுக் கொடுக்கின்றார். ஆண்டவர் விண்ணரசில் யார் பெரியவன் என்ற ஒரு கேள்விக்கு நமக்கு பதில் கொடுக்கின்றார். என்ன கூறுகின்றார் என்னவென்றால், நீங்கள் இந்த சிறு பிள்ளைகளை போன்று மாறாவிட்டால், நீங்கள் மனம் மாறாவிட்டால் நீங்கள் விண்ணரசை அடைய மாட்டீர்கள் என்று. யூத இனத்தை எடுத்துக்கொண்டோமையானால், சிறு பிள்ளைகளை அவர்கள் கணக்கில் எடுப்பதே இல்லை. சிறு பிள்ளைகளுக்கு அங்கீகாரம் இல்லை, அவர்களுக்கு அடையாளம் கிடையாது. அவர்களை ஒரு பொருளாகவே அவர்கள் கவனித்தார்கள். எனவே அவர்கள் பாலினத்தோடு பேச மாட்டார்கள், அவன் அவள் என்று சொல்லவே மாட்டார்கள் குழந்தைகளை பார்த்து, மாறாக அது என்று தான் கூறுவார்கள். சிறு பிள்ளைகளுக்கு ஒரு அங்கீகாரம், ஒரு அடையாளம் யூத மதத்திலே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறுகின்றார், இந்த குழந்தைகளை போன்று நீங்கள் மாறாவிட்டால் விண்ணரசை அடைய மாட்டீர்கள் என்று. ஆம் அன்புக்குரியவர்களே, நாம் குழந்தைகளிடமிருந்து ஏராளமாக கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கின்றது. குழந்தைகளிடம் மகிழ்ச்சி இருக்கின்றது, நிறைவு இருக்கின்றது, விட்டு கொடுக்கின்ற மனப்பான்மை இருக்கின்றது, மன்னிக்கின்ற குணம் இருக்கின்றது, எளியவர்களாக இருக்கின்றார்கள், பெற்றோரை சார்ந்து வாழுகின்றார்கள், தாட்சி நிறைந்தவர்களாக இருக்கின்றார்கள். அதே போன்று கள்ள கபடம் இல்லாமல், வாது சூது இல்லாமல், யதார்த்தமாக வெளிப்படைத்தன்மையாக இருக்கின்றார்கள். இவைகள் அனைத்துமே இறை ஆட்சியை அடைவதற்குரிய ஒரு நிபந்தனை என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். பல நேரங்களிலே நாம் பெரியவர்களாகிய நாம் பிள்ளைகளிடமிருந்து படிக்க வேண்டியதாக இருக்கின்றது. ஆண்டவர் நமக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கின்றார். அந்த வாழ்க்கையை மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கின்றோம். பல நேரங்களிலே மகிழ்ச்சி இல்லாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் பிள்ளைகள் எப்பொழுதுமே மகிழ்ச்சியோடு இருக்கின்றார்கள். பிள்ளைகள் ஒருவருக்கொருவர் சண்டை போட்டாலும் மறுகணமே அவர்கள் உறவோடு வாழுகின்றார்கள், அதை மனதில் வைப்பதில்லை. ஆனால் நாம் சண்டை போட்டோமையானால் எப்பொழுதுமே வன்மத்தோடும் ஆணவத்தோடும் வாழ்ந்து கொண்டு பகைமையை பாராட்டுகின்ற ஒரு மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பிள்ளைகளை எடுத்துக்கொண்டோமையானால் பெற்றோர்களை சார்ந்து வாழுகின்றார்கள். பல நேரங்களிலே நாம் பிறரை சாராமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆணவத்தோடும் அகந்தையோடும் வாழ்ந்து கொண்டிருப்பதை நாம் அடிக்கடி பார்த்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையினுடைய அனுபவம். பிள்ளைகள் தாட்சியோடு இருக்கின்றார்கள், நம்முடைய வாழ்க்கையிலேயே தாட்சியே இல்லை. தாட்சி இல்லாவிட்டால் வீழ்ச்சி 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 என்று அகஸ்தியனார் கூறுவார்.
பிள்ளைகள் எப்பொழுதுமே தாட்சியோடு வாழுகின்றதை பார்க்கின்றோம். இவ்வாறாக பெரியவர்களாகிய நாம் பிள்ளைகளிடமிருந்து ஏராளமான மதிப்பீடுகளையும் நாம் கற்றுக்கொள்வதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். பல நேரங்களிலே நாம் நம்மை பிறரோடு ஒப்பிடுகின்றோம். நம்மை பிறரோடு ஒப்பிட்டு நம்முடைய மகிழ்ச்சியை குறைத்து ஒரு தாழ்வு மனப்பான்மையோடு வாழுகின்ற நிலையை பார்க்கின்றோம். ஆனால் பிள்ளைகள் ஒருவர் பிறரை ஒப்பிடுவது இல்லை. இவ்வாறாக ஆண்டவர் இயேசு கூறுகின்றார், பிள்ளைகளாக நாம் மாற வேண்டும் என்று, பிள்ளைகளுடைய உள்ளத்தோடு வாழ வேண்டும் என்று ஆண்டவர் கூறுகின்றார். அப்படிதான் இந்த மதிப்பீடுகள் தான் இறை ஆட்சிக்கு ஒரு நிபந்தனையாக இருக்கின்றது. நாம் பழைய ஏற்பாட்டை எடுத்துக்கொண்டோமையானால் யார் விண்ணரசில் முதல்வர் என்றால் பணக்காரர்கள், செல்வந்தர்கள், செல்வாக்குடையவர்கள், அதிகாரம் உடையவர்கள், திறமை உள்ளவர்கள் தான் விண்ணரசில் முதல்வர். ஆனால் ஆண்டவர் கூறுகின்ற ஒரு மதிப்பீடு அப்படி அல்ல. எளிமையானவர்கள், பொறுமை உள்ளவர்கள், தாட்சி நிறைந்தவர்கள், நம்பிக்கை உள்ளவர்கள், அதே போன்று பிறரை சார்ந்து வாழக்கூடியவர்கள், உறவோடு வாழுகின்றவர்கள், இவர்கள்தான் விண்ணரசில் முதல்வர் என்று. அன்புக்குரியவர்களே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரியும். இந்த தருணத்திலேயே குழந்தை தெரசம்மாளை பற்றி ஒரு சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். குழந்தை தெரசம்மாள் என்ற ஒரு புனிதை இந்த உலகிலேயே 23 ஆண்டுகள் தான் வாழ்ந்தார்கள். ஆனால் ஒன்றுமே அவர்கள் ஒரு கார்மல் சபையிலே, ஒரு அடைப்பட்ட கார்மல் சபையிலே வாழ்ந்து வந்தார்கள். அவர்கள் ஒன்றுமே சாதிக்கவில்லை, அவர்கள் அதிகம் படிக்கவும் இல்லை. ஆனால் இந்த இறை வார்த்தையை முழுமையாக வாழ்ந்தார்கள். குழந்தை உள்ளத்தோடு வாழ்ந்து வந்தார்கள். பிறரை மன்னித்தார்கள், விட்டு கொடுத்தார்கள், பரந்த மனநிலையோடு வாழ்ந்து வந்தார்கள், தாட்சியோடு இருந்தார்கள், ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டார்கள். ஆண்டவர் கூறியது போன்று, நீங்கள் சிறு பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் விண்ணரசில் நுழைய மாட்டீர்கள். அதே போன்று சிறு பிள்ளைகளைப் போன்று நீங்கள் உங்களை தாழ்த்திக் கொள்பவர்களே விண்ணரசில் மிக பெரியவர் என்ற அந்த வார்த்தையை முழுமையாக அவர்கள் வாழ்ந்தார்கள். இந்த இறை வார்த்தையை தான் அவர்கள் முழுமையாக வாழ்ந்ததன் காரணமாகத்தான் குழந்தை தெரசாள் என்று ஒரு புனிதையாக நாம் அவர்களுக்கு வணக்கம் செலுத்துகின்றோம். அவர்களுடைய படிப்பினையை ஏராளமான ஏழை எளிய மக்கள் பின்பற்றுகின்றார்கள். காரணம் என்னவென்றால், சாதாரண ஒரு படிப்பினை மக்களுடைய மனதிலே பாதித்ததை பார்க்கின்றோம். இந்த இறை வார்த்தை முழுமையாக வாழ்ந்தவர்கள் தான் குழந்தை தெரசாள். அவர்கள் பெரிய காரியம் சாதிக்கவில்லை, இறை வார்த்தை வாழ்ந்து காட்டினார்கள், அதை தன்னுடைய வாழ்க்கையிலே பின்பற்றினார்கள். எனவே அவர்களை இன்று புனிதை என்று நாம் போற்றுகின்றோம். அன்புக்குரியவர்களே, நாமும் இந்த குழந்தை உள்ளத்தோடு வாழுவோம், குழந்தையுடைய மனநிலையோடு வாழுவோம், தூயவர்களாக இருப்போம், விட்டு கொடுப்போம், கடவுளை நம்புவோம். எல்லாவற்றிற்கு மேலாக வெளிப்படைத்தன்மையோடு வாழுகின்ற பொழுது நாமும் விண்ணரசில் பெரியவர்கள் என்பதில் சந்தேகமே இல்லை. இறுதியாக ஆண்டவர் கூறுகின்றார், இந்த சிறுவர்களில் ஒருவர் கூட நெறி தவறி போகக்கூடாது என்பதே உங்களுடைய விண்ணக தந்தையின் திருவுளம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய பிள்ளை செல்வங்களை உருவாக்குவது நம் ஒவ்வொருவருடைய கடமை. பிள்ளைகளை உருவாக்குவது என்பது பிள்ளைகளோடு நாம் இருத்தல், பிள்ளைகளோடு பயணித்தல், பிள்ளைகளிடமிருந்து கற்றுக்கொள்வதுதான் பிள்ளைகளை உருவாக்குதல் என்பது பொருள். பல நேரங்களிலே பிள்ளைகளுக்காக நாம் ஏங்கி தவிக்கின்றோம். பல்வேறான அற்புதங்கள், பல்வேறான இடங்களுக்கு நாம் சென்று பிள்ளை செல்வம் கிடைத்த பின்பு நம்ம அந்த பிள்ளைகளை எப்படி உருவாக்குகிறோம் என்பது ஒரு கேள்வியாகவே இருந்து கொண்டிருக்கின்றது. சில நேரங்களிலே சில குடும்பங்களிலே பார்த்தோமையானால் பிள்ளைகளுக்கு அதிகமான சிறுவர் சிறுமியர்களுக்கு அதிகமாக சுதந்திரத்தின் கொடுத்ததன் காரணமாக பிள்ளைகள் தவறான வழியிலே செல்வதை நாம் கண்கூடாக காணுகின்றோம். எனவே பிள்ளைகளுக்கு தகுந்த முறையிலே அவர்களை கட்டுப்பாட்டோடு வளர்த்து உருவாக்கி நெறியான முறையிலே அவர்களை வளர்த்து உருவாக்கி கொள்வது பெற்றோருடைய கடமை. சிறப்பாக குழந்தை பருவத்தில் இருக்கும் பொழுது நல்ல நீதி கதைகளை கற்றுக் கொடுப்பது, அறநெறிகளிலே அவர்களை வளர்த்து உருவாக்குவது, இலக்கியங்களை அவர்களிடம் வாசிக்க கொடுப்பது, திருக்குறளை வாசிக்க கொடுப்பது, எல்லாவற்றுக்கு மேலாக இறை வார்த்தையை வாசித்து அவர்களை உண்மையாகவே அவருடைய மனங்களை நல்ல உள்ளதால் அவர்களை உருவாக்குவது பெற்றோருடைய ஒவ்வொருவருடைய கடமையாக இருக்கின்றது. எனவே இதன் ஆண்டவர் கூறுகின்றார்,
உங்களில் ஒருவர் கூட தவறி போகக்கூடாது என்பதே உங்களுடைய விண்ணக தந்தையினுடைய திருவுளம் என்று. ஆம், அன்புக்குரியவர்களே, நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய ஒரு ஆண்டவருடைய ஒரு கொடையாக இருக்கின்றார்கள். அவர்கள் ஒரு பொருள் அல்ல, மாறாக ஒரு ஆள் என்பதை உணர்ந்து பிள்ளைகளை உருவாக்குவோம். இறைவனுக்கும் பிறருக்கும் சமுதாயத்துக்கும் ஏற்றபடி உருவாக்க இந்த திருப்பலியிலே தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமீன்.